இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தது ஒரு சின்ன ரீகால் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தது ஃபூரியர் சீரியஸ் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஃபூரியர் சீரியஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை பார்த்தோம். 0 to 2π 0 to 2l இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருந்தோம். 0 to 2l நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறதையும் பார்த்துருந்தோம். 0 to 2π அதே மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 0 to 2π அண்ட் 0 to 2l இட் இஸ் ஆல் கால்ட் ஃபுல் லென்த்துன்னு கூட சொல்லலாம். ஃபுல் லென்த்தில் நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னா ஏ நாட்டு, ஏஎன், பிஎன். ஏன்றது காஸ் சீரியஸ், பிஎன்ங்கிறது சைன் என் சீரியஸ். ஸோ ரெண்டுக்கும் நம்ம சம்மேஷன் கொடுக்கோம். ஏ நாட்டு /2 திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏ நாட் பை 2 சம்மேஷன் n = 1 to infinity an cos nx + bn sin nx சொல்லலாம். ஸோ அதே போல் nth டேர்ம் வரும்போது lth டேர்ம் வரும்போது cos π x cos 2πx l cos n πx l cos n πx l சைன்ல. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது -π to π ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்குங்க. -π to πனா என்ன, -l to l, 0 to πனா என்ன, 0 to l. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளியராக 1 by 1 நான் நீட்டாக சொல்லி தந்துடுறேன். என்னன்னா எனக்கு இப்போ நீங்கள் படிக்கிறீங்க போயிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டீங்கன்னா, இதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. 0 to 2l 0 to 2πனா ஏ நாட்டு, ஏஎன், பிஎன் மூணுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 0 to l 0 to π -π to π -l to l இதை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது -π to πயும் -l to l தான். ஏன்னா இதில் வரக்கூடிய அதே பார்ட் அப்படியே இங்கே வரும். ஓகே, ஸோ இந்த -π to π -l to l கொடுத்தா ஒரே மாதிரி நம்பர்ஸ் 2 தடவை -2 கொடுத்தா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f of x is check the f of x is an odd or even. அது என்ன சார் ஆட் ஆர் ஈவன்? நம்பர்ஸில் ஆட் நம்பர் தெரியும், ஈவன் நம்பர் தெரியும். பட் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸில் ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியுங்க. ரொம்ப ஈஸிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ் இருக்க இடத்துல வெறும் ஒரு சிம்பிள் மைனஸ் அப்ளை பண்ணோம்னா அதே எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவே கிடைச்சா, அதாவது மைனஸை காமிக்காம ப்ளஸ்ஸாகவே மாற்றி கொடுத்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மைனஸ் அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடைச்சதுன்னா கொடுத்துருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் an even function. Suppose f of -x அப்ளை பண்ணி minus of f of x ன்னு கிடைச்சதா f of x is an odd function. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்றேன் கிளியரா. f of x சப்போஸ் x அப்படின்றதுன்னா இப்போ -x அப்ளை பண்ணுறேன், x இருக்க இடத்துலலாம் -x. இப்போ மைனஸ் ஆஃப் f of xன்னு சொல்லலாம் இல்லையா? இதானே f of x, மைனஸ் அப்ளிகபிள் ஆயிடுச்சா? அப்போ f of -x is equal to -f of xனா கொடுத்துருக்கக்கூடிய இந்த f of x is equal to xங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். இப்போ f of x is equal to x² கொடுக்குறேன். அப்போ f of -x அப்ளை பண்ணனா ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா x² கிடைக்கும். தட் இஸ் f of x கிடைச்சிருச்சு, ஈவன் ஃபங்க்ஷன். கிளியராக சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ வரைக்கும் போட்டதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.
ஓகே ஓகே சூப்பர். ஸோ எழுதி முடிச்சிட்டிங்களா? இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க டக்குன்னு. இல்லைன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறோம், அதுக்குள்ளே ஏதாவது எழுதிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு -π to πயோ -L to L கொடுத்தாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக செக் பண்ணுறோம். ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா மைனஸை அக்செப்ட் பண்ணி மைனஸுக்கு காமிக்கும் வெளியே. ஈவன் ஃபங்க்ஷன்னா மைனஸை காமிக்காமல் ப்ளஸ்ஸாகவே மாற்றி விட்டுரும். சார் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் சொல்றீங்களா, வேற எதுவும் இல்லையா? சைன் டேர்ம். வாட் இஸ் சைன் ஆஃப் அ மைனஸ் தீட்டா? மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் முன்னாடி வருதா, அப்போ அது ஆட் ஃபங்க்ஷன். காஸ் ஃபங்க்ஷன், காஸ் ஆஃப் அ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். காஸ் ஆஃப் அ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லும்போது அது காஸ் எக்ஸாக மாற்றி ப்ளஸ்ன்னு மாற்றி கொடுத்துரும். அப்போ கிவன் கொஷினே கிடைச்சிருது. அப்போ அது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ சைன் அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன், காஸ் அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா சார்? ஒருவேளை ஆட் ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பேஜ் போய் அதை சொல்கிறேன். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இங்கேயும் மைனஸ் அப்ளை பண்ணி பாருங்க. மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு இங்கேருந்து ஜென்ரலாக காமனாக மைனஸையும் வெளியே எடுக்க முடியாது. therefore f of x is neither odd nor even சொல்லுவேன். neither odd nor even cases மாதிரி வரக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்தேன். கிளியரா? புரிஞ்சுதுங்களா எப்படி சொல்லியிருக்கோன்னு? நெக்ஸ்ட் போகலாம். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷனும் கிடைக்காது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடைக்காதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆட் ஃபங்க்ஷனும் கிடைக்கும், ஈவன் ஃபங்க்ஷனும் கிடைக்கும். இதே மாதிரியே என்ன பண்ணணும்னா மைனஸ் எடுத்து அப்ளை பண்ணணும், ப்ளஸ்ஸாகவே மாற்றி கொடுத்ததுன்னா ஈவனு, மைனஸுக்கு காமிச்சு அப்படி மாற்றினாங்கன்னா அப்போ அது ஆட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ முக்கியமான பார்ட்டுக்குள்ளே போகலாம். சப்போஸ் -π to +π -L to +L, the given interval -π to +π -π to +π -L to +L. ஓகே, ஸோ -π to +π -L to +L ஆக இருக்கும்போது என்னென்ன மாதிரியா வருது அப்படின்றது. சப்போஸ் f of x is an odd ஃபங்க்ஷனாக இருந்தால், ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் a நாட்டும் a என்னும் 0. ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால், ஆட் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா a நாட்டும் a என்னும் 0. bn வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2/π 0 to π f of x. bn என்னங்க வரணும்? sin nx into dx. therefore summation f of x value total the Fourier series என்ன மட்டும் வரும்? 2/π வந்து லிமிட் -π to π ரேஞ்ச் கொடுத்திருந்தா மட்டுமா சார்? கண்டிப்பாக -π to π கொடுத்திருந்தா இங்க நம்ம -π to π போட போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இது ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா தான். சப்போஸ் எய்தர் ஆட் நார் ஈவன் சொன்னீங்களா, நெய்தர் ஆட் நார் ஈவன், அந்த இடத்துல வேற வழியே கிடையாது. -π to +π என்ன எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல 2க்கு பதிலாக 1 தான் கொடுத்தாகணும். நான் அது தனியாக ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆமா கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ a நாட்டும் a என்னும் 0 எப்போனா ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் f of x கொடுத்துட்டு வாட் இஸ் an வேல்யூ கேட்பான். அந்த ஃபங்க்ஷன் f of x ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ an வேல்யூ என்ன? 0. சரிங்களா? அப்போ டோட்டல் ஃபூரியர் சீரியஸே உங்களுக்கு ஒன்லி bn மட்டும்தான், bn sin nx மட்டும்தான். சப்போஸ் f of x is an even function. Even function வரும்போது simply bn is equal to 0.
Bn value 0 means what is the a naught value? 2 by pi 0 to pi f of x dx. And what is the an? 2 by pi 0 to pi f of x cos nx into dx. The final f of x value is equal to a naught by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx. புரியுதுங்களா? ஸோ அதே போல் அப்படியே f of x அண்ட் ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன்னா இங்கேயும் a நாட்டும் anனும் 0. bn is equal to 2 by l. Okay, so 2 by l 0 to l f of x sin n pi x by l into dx. So Fourier series f of x is equal to summation bn sin n pi x by l. ஓகேவா? அடுத்தது f of x is அந்த bn ஃபார்முலா சொல்லுங்க. bn வருதுங்களா? bn ஃபார்முலா தானே? ஆமா சார். f of x sin n pi x by l. இதுக்கு முன்னாடி பார்த்ததே தாங்க. எங்க மட்டும் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத கிளியரா சொல்றேன். இதை முடிச்சிட்டு சொல்லிட்டுமா? இதை முடிச்சிட்டு நான் ஃபுல்லா திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்றேன் உங்களுக்கு. ஓகே? சோ ஃபார்முலா என்னன்னா சேம் தான். sin n pi x by l தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த லிமிட்லயும் முன்னாடி மல்டிப்ளை பண்றதுல மட்டும் தான் மாத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா bn 0, bn value 0. அப்போ a naught value 2 by l 0 to l f of x dx. an value 2 by l 0 to l f of x sin n pi x by l. சாரிங்க, காசு வரணும். an வந்து இல்லையா? cos n by x by l into dx. So where it is f of x is equal to a naught by 2 summation n is equal to 1 to infinity an cos n by x by l. ஓகேவா? கிளியரா எழுதிக்கணும். இப்போ என்னென்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன்றது கிளியரா சொல்லுவாங்க. 0 to 2 pi ஆக இருந்தால் 0 to 2 pi 0 to 2l ஆக இருந்தால் எல்லாமே கண்டுபிடிச்சிடும். a நாட்ல இருந்து an ல இருந்து அந்த bn ல எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், அந்த bn ல 2 by l 0 to l f of x அது சைனா இருக்கா சார்? இதானங்க சைன் தாங்க. சைன் தானே சார்? sin n by x by l தான். சரிங்களா? ஸோ a நாட்டு an bn மூணுமே கண்டுபிடிக்கணும். எங்க அப்படின்னா 0 to 2 pi ஆக இருந்தாலும் சரி 0 to 2l ஆக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம +2 வரும்போது ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணி அவங்க கண்டிப்பா ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா செக் பண்ணணும். ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா a நாட் a 0 ஒன்லி bn மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 1 by pi போட்டுட்டு இருந்த இடத்துல 2 by pi போடுவோம். 0 to pi கொடுத்துருந்தா இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? 0 to 2 pi கொடுத்துருந்தோம்னா இதை தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை பண்ணாம ஓகே. ஸோ
இதில் என்ன சார் வரப்போகுது? ஸோ இது மட்டுமே போதுங்க. இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணீங்கன்னா கொஸ்டின் இன்னும் ஒரு 2 பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன லிமிட்டு? 0 to pi -0 to L. ஸோ கவனமாக கேட்டுக்குங்க. இப்போ இந்த ரெட் லைன் போடுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர், இந்த ஹாஃபோட பேர், ஆட் ஃபங்க்ஷன் வரக்கூடிய அந்த ஹாஃபோட பேர் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸோட ஃபார்முலா இதே தான். இந்த A0ANே வராது. A0AN பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ்னு கொடுத்தாலே 0 to pi கொடுத்துட்டாலே bn மட்டும் கண்டுபிடிச்சா போதும், f of x மட்டும் கண்டுபிடிச்சா போதும். f of x is equal to summation of n is equal to 1 to infinity bn sin nx. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ் சொல்லணும். ஸோ அதே போல இங்கேயும் 0 to L கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் என்னது? ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிறது என்ன சார் வரப்போகுது? ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த ஈவன் பார்ட் வந்துட்டு ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ். ஃபூரியர் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபூரியர் ஹாஃப் ரேஞ்ச் ஃபூரியர் அவுட்லெட் கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபூரியர் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ். இது 0 to pi 0 to L கொடுத்தா இந்த வேர்ட்ஸில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? கிளியராக புரியுதுங்களா? இதே ஃபார்முலா தான் திரும்பவும் எதுக்கு? ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ், ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ்க்கு. ஸோ ரிமைன் அப்பப்போ திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான், மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ஃபார்முலாஸை ஜென்ஸ் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓகேவாக தான் இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போயிடலாம் இல்லையா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன சார்? சொல்லுங்க ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் என்ன சார்? ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ்க்கு வந்து லிமிட் வந்து 0 to L வந்தா சொன்னீங்க. அது தானே சார்? 0 to L 0 to pi சரிங்க. அப்படிதானே சார் சொன்னீங்க? இங்கே எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியலைங்களா? அப்போ இல்லை சார், சைன் சீரிஸ் புரிஞ்சது சார். கொசைன் சீரிஸ்க்கு லிமிட் மாறுமா சார்? அது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. லிமிட்லாம் எதுவுமே மாறாதுங்க. லிமிட்லாம் அதே தான், 0 to pi தான். வேணா செக் பண்ணிக்கங்க. 2/pi 0 to pi தான் இருக்கும். 2/pi 0 to pi தான் இருக்கும். லிமிட்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது சார். அதாவது சைன் சீரிஸ் கொசைன் சீரிஸ்னு கிடையாதுல்ல சார்? ஹாஃப் ரேஞ்ச்னா 0 to L or 0 to pi. ஆமாம். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல தான் நம்ம கொசைன் ஆர் சைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக. சப்போஸ் உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்முலா கேட்டான்னு வச்சுக்கோங்க, இது எழுதணும் இல்லையா நீங்கள்? அதுக்காக நான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன் ஃபார்முலா சார். உங்களுக்கு சம்மு கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபார்முலாஸ் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சம்ஸ் வந்துட்டு ஒரு பிசிடிஆர்வி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கேட்கலாம், ஓகே. பட் உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இல்லை, இருக்குது. பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்ஸ் போகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் கேட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால தான், ஓகேங்களா? ஸோ ஃபார்முலான்றது ஃபஸ்ட்டு படிச்சுக்க வேண்டிய ஒன்று, தெளிவாக படிச்சுக்கணும். சைன் சீரிஸ் நம்ம ஒன்லி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார்ம் கொடுத்துருந்தது மட்டும்தான் அப்ளிகபிளா சார்? புரியல, கேட்கலைங்க நீங்கள் பேசுனது. நம்ம சொல்லிருக்கோம்ல சார், இப்போ ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ், ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ், சைன் சீரிஸ்
கொசைன் சீரிஸ் சொல்லுவோம்ல சார், சரிங்க. அது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ற மாதிரியா சார்? அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணலாம். இது கிளியராக எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் போவோம். ஸோ ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ், ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ் நான் சும்மா சிம்பிளாகவே எழுதி காமிச்சிடுறேன். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ் என்றால் ஏ நாட்டும் ஏ என்னும் வரப்போகிறது கிடையாது. ஒன்லி பிஎன். பிஎன் இஸ் ஈக்குவல் டு 2/π 0 to π. ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது 0 to π சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் sin nx into dx. Therefore, f of x is equal to summation of bn sin nx. So half range. சார் நம்ம -π to π போடும்போதும் π போட்டோம். -π to π போடும்போது புரியலங்க. லிமிட் f of ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா bn மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும் சார். அதுதாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போலேருந்து நீங்க அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு ஹாஃப் ரேஞ்ச் சைனுக்கும் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்டெகிரேஷன் ஆஃப் போட்டோம். இப்போ வந்து லிமிட் நமக்கு 0 to π இருக்கு ஹாஃப் ரேஞ்ச்னு சொல்லும்போது. அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதே ஃபார்முலா தான் வரப்போகுது. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதே ஃபார்முலா தான் ஹாஃப் ரேஞ்ச் சைன் கொசைனுக்கு இப்படியே தான் வரும். நீங்கள் அது -π to π ப்ளஸ் π to -π to πல ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே தான். cos nx ஓகேங்களா? ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ், ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ் எது கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறது தெளிவாக ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு கொஸ்டினை கொடுத்து ஹலோ சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து -π to π பார்த்தோங்க சார். சரிங்க. அதுக்கு வந்து நம்ம bn is equal to 2/π integral 0 to π அதே ஃபார்முலா தான் போட்டுருக்கோம். அதே ஃபார்முலா தாங்க வரும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப ஃபார்முலா மாறாதீங்க. ஹாஃப் ரேஞ்ச் சைன் சொல்லுங்க. ஃபார்முலா கேட்கலையே நீங்க பேசுறது. சார் ஸோ சேம் ஃபார்முலா தாங்க, சேம் ஃபார்முலா தான், மாறவே மாறாது. இது -π to +π வரும்போது ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் ஹாஃப் ரேஞ்ச் சைனுக்கு வரக்கூடியதும். அதே போல் ஈவனுக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தான் இங்கே. இங்கே என்னன்னா ஏ நாட்டும் ஏஎன்னும் கிடையாது. பட் இங்கே ஏ நாட்டும் ஏஎன்னும் 0. இதுதான் வித்தியாசம். -π to πல ஏ நாட்டும் ஏஎன்னும் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? ஆட் ஃபங்க்ஷன்றதுனால அந்த ரெண்டு வேல்யூ 0. நான் பிஎன்னை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறோம் -π to π கொடுத்தா. ஆனால் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ்னா டேரெக்டாக பிஎன் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். இதில் ஏ நாட்டும் ஏஎன்னும் கிடையாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. இதுதான் சொல்ல வரும். ஓகேவா? ஸோ அதே போல் ஈவன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஎன் 0 எங்க இந்த இன்டர்வல் கொடுத்தா -π to π கொடுத்தா, சப்போஸ் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் தான் சார் கேட்குறான் அப்படின்னா ஏ நாட்டையும் ஏஎன்னையும் மட்டும் கண்டுபிடிங்க. ஃபார்முலாலாம் அதே தான் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. 2/π 0 to π 2/π 0 to π f of x cos nx. கிளியராக புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் போயிடலாமா? சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஓரளவுக்கு இப்போ முடிச்சாதான் நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்குள்ளே போக முடியும். அட்லீஸ்ட் அதையா டச் பண்ணணும். ஃபோரியர் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபோரியர் சீரியஸில் 0 to π -π to πலாம் கொடுத்தா என்ன பண்ணணுங்கிறத நம்ம ரொம்ப திரும்ப எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. ஃபைண்ட் த half range sine series of f of x 0 to L. 0 to L. Find half sine series. Okay, half range sine series கேட்டிருக்காங்க. Here bn is equal to வெறும் bn கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருக்கேன். bn is equal to 2/L 0 to L f of x sin n pi x into dx. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 2/L தான். 2/L 0 to L f of x value x sin n pi x by L into dx. இதை UV மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். 2/L x அப்படியே வச்சுக்கிட்டு minus cos n pi x by L whole divided by n pi x whole divided by L minus 1 into minus sin n pi x by L whole divided by n pi x by L the whole square 0 to L. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல L எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல L எடுத்து அப்ளை பண்ணோம்னா L and L கேன்சல் ஆகும். இங்கேயும் L எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா L and L கேன்சல் ஆகும். sin pi கிடைக்கும். sin pi term completely 0. sin 0 also 0 கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் sin வேல்யூ போட தேவையில்லைன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக L போட்டாச்சு. மைனஸ் காஸ் n பை கிடைக்கும் டிவைட் பை n பை எக்ஸ் பை எல்ன்னு இருக்கும். இப்போ லோயர் லிமிட் வேல்யூ அப்பர் லிமிட் கம்ப்ளீட்டாக எல்லாம் 0 ஆகிடுச்சு. இப்போ அப்பர் லிமிட்டுக்கு முடிஞ்சவொடனே லோயர் லிமிட் போடுறோம். லோயர் லிமிட் வேல்யூஸில் என்ன பண்ண போகிறோம்னா சைன் வேல்யூ திரும்பவும் 0ன்னு கிடைக்கும். நமக்கு சைன் வேல்யூ திரும்பவும் நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 0 தான் எல்லாமே. இப்போ ரிமைனிங் இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். எல் கேன்சல் ஆகும். 2 minus 2 cos n பை ஹோல் டிவைட் பை இங்கேயும் பாருங்கள் n பை எக்ஸ் வராது, n பை எல் மட்டும்தாங்க. n பை எக்ஸ் வராது, n பை பை எல் தான் வரும். n பை இன்ட்டு எல் மேலே போயிடும், ரெசிப்ரோக்கலாக மேலே போயிடும். ஃபைனல் ஆன்சர் வில் பி 2 minus 1 power n. இங்கே 2l போட்டுக்கலாம். 2l divided by n pi. ஓகேவா? Okay, so this is a bn value. Then final f of x value is equal to summation of minus 2l minus 1 power n divided by n by sin n pi x by l.
இதுன்னு எழுதி முடிச்சிருவோம். சார் எனக்கு எல் கேன்சல் ஆகுது. சார் எல் கேன்சல் ஆயிடுச்சு சார். எக்ஸுக்கு பதிலாக எல் என் பை எக்ஸுக்கு பதிலாக எல் போடும்போது எல் எல் கேன்சல் ஆயிடுச்சு. கீழே சார் என் பை எக்ஸ் பை எல். ஓகே ஓகே ரைட் ரைட். எல் வராது. எக்ஸ் வராதுங்க சார். பிகாஸ் கீழே நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தானே சார் எடுக்கும். n பை பை எல் மட்டும் தான் வரும். அதாங்க எக்ஸ் வரலன்னு தான் நான் சொல்றேன். எல் வரும் சார். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -2l தாங்க வருது. இது கரெக்ட் தாங்க நான் போட்டது. கரெக்ட் தாங்க. இந்த இடத்துல x வராது. ஸோ நான் இது தப்பா போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த இடத்துல l வரும். இந்த இடத்துலயும் l வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? லாஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ன்றது இப்போ இந்த இடத்துல cos n பை வேல்யூ -1 பவர் n டிவைடட் பை இது ரெசிப்ரோக்கல் ஆகி எல்லுங்கிறது மேலே போயிடும். அப்போ எல்லுங்கிறது முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இங்கே பார்க்கும்போது f of x is equal to f of x வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். summation of bn sin n pi x by l அப்படின்னு எழுதணும். ஸோ bn வேல்யூ என்ன இங்கே இருக்கு -2l -1 பவர் n டிவைட் பை n pi அப்படிங்கிறது bn இருக்கு. சரிங்களா? ஓகே. ரைட்டுங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சமேஷன் லிமிட் 1 to 0 to infinity. ஆமாங்க n is equal to 1 to or 1 to infinity. infinity. n is equal to 1 to infinity தான். அதுல எந்த சேஞ்சஸ் வரல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போறேன். செகண்ட் கொஸ்டின் f of x is equal to x square in minus pi to plus pi அப்படி கொடுத்துட்டாங்க. Find the Fourier series for the given question. இதில் a not a எது வேணால் கண்டுபிடிக்கலாங்க. எதுனாலும் உங்களுக்கு சிம்பிளாக கேட்கலாம். நான் ஒரு ஃபுல் கொஷின் போடுறேன் அப்படின்னா அதில் சிம்பிள் கொஷின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் ஃபுல் கொஷின்ஸ் போட்டுருக்கேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது the given question in terms of minus pi to plus pi. ஸோ இப்போ minus f of x is equal to again x square தான். ஸோ f of x தான். therefore ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஈவன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் a நாட்டும் a-னும் கண்டுபிடிக்கணும். bn மட்டும்தான் 0. மறக்கவே கூடாதுங்க. ஈவன் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா a நாட்டும் a-னும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். a நாட் is equal to 2 by pi 0 to pi f of x dx ஃபார்முலா. சார் ஆனா क्वेश्चनல -π to π கொடுத்திருக்காங்கல்ல, நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா எடுத்துக்க வேண்டாம். இன்டகிரேஷன் வந்து 0 to π தான் போடணும். 0 to pi ஈவன் -π. ஆமா. ஓகே. சோ 2 by pi 0 to pi f of x value x square into dx. இப்போ x square பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? x cube by 3 and limit 0 to pi 2 by pi 0 to pi power 3 divided by 3. So after the cancellation 2 pi square by 3. This is a naught value. Now we are going to find out an value. An is equal to 2 by pi 0 to pi f of x value is x square cos cos nx into dx. Now what is the term? X square. So you have to do it in UV method. UV method x square plus sin
nx by n iterations. Okay, so differentiation steps. So differentiation steps and integration steps combined, it will come minus 2x minus cos nx divided by n into n square plus 2 minus of sin nx by n power 3 whole the bracket of 0 to pi. So obviously sin n pi value 0, sin 0 value 0. ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்கள், 0 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் அதுதான் சொல்லுவேன் சார், மேக்ஸிமம் நம்ம சம்ஸ் பார்த்ததுல எல்லாம் 0 தான் சார் வருது, அப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லதுங்க. இப்போ ஒன்லி காஸ்ட் மட்டும் போட்டால் போதும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 பை காஸ் n pi divided by n square minus lower limit value 0, x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணா 0 ஆயிடும். So remaining terms 4 pi divided by pi minus 1 power n divided by n square. சார் அங்க போய் cos n pi வருது. இந்த இடத்துல n அப்ளை பண்ணுவீங்களா? அந்த நாள் ஓகேவா? ஸோ டிவைட் பை n ஸ்கொயர் இந்த இடத்துல கொண்டு போய் அப்ளை பண்ணுவோம். n பதிலாக எக்ஸுக்கு பதிலாக பை அப்ளை பண்ணால் காசு n பை. அடுத்தது திஸ் இஸ் a n வேல்யூ. ஃபைனல் ஆன்சர் f of x is equal to a naught by 2 2 pi square by 3 divided by 2 plus summation n is equal to 1 to infinity 4 minus 1 power n by n square cos nx. ஸோ இப்படி நம்ம கிளியராக எழுதிடுவோம். இதை டினாமினேட்டரில் கொண்டு வந்தோ இல்லை கேன்சல் பண்ணியோ 5/3 போட்டுக்கோம் லாஸ்ட்டு. ஓகே, எழுதிக்கணும் நீட்டாக, இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 மட்டும் தானே சார் கேன்சல் ஆகும்? ஆமாங்க, 2 2 கேன்சல் ஆகிடும். பை ஸ்கொயர் பை 3 ஆன்சர் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? ஆனா இவ்ளோ லென்த்தியான ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்கல்ல சார்? அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, இது இவ்வளோ பெருசு கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு a0 கேட்கலாம், இல்லை an மட்டும் கேட்கலாம். ஸோ அதனால நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்தையும். ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா ரெண்டும் போட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸி, ஓகே இதுதான் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் ரைட். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் போடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா a0 an bn மூணுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ் பை டு ப்ளஸ் பையில் கொடுக்க போகிறோம். மைனஸ் எல் டு ப்ளஸ் எல் சம் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாயிலாமா கொஸ்டின்? யாராவது இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ கிளிக் ஃபோட்டோ எடுத்துக்கங்க, அப்புறம் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, let us go on next question. Next question is third question. Here f of x is equal to e power of minus x. The limit is minus 1 to plus 1. It is not a L, minus 1 to plus 1. Okay. Now let us check whether it is even function or odd function. f of minus x எடுத்து அப்ளை பண்றோம் சார். ரூம்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. இது மைனஸ் f of x ன்னு சொல்ல முடியாது, f of x ன்னு சொல்ல முடியாது. Therefore here f of x is neither odd nor even. கிளியரா புரிஞ்சிருதுங்களா? அடுத்தது இப்போ ஃபார்முலா எப்படி வரப்போகுது? மைனஸ் எல் டு எல் சார்.
வேற வழியே கிடையாது, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். a நாட் இஸ் ஈக்குவல் டு 1 பை சார் எனக்கு நடுவுல உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. e பவர் x தென் எப்படி f of நெய்தர் x. ஆர் நார் ஈவன் சொன்னீங்க? மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்ல முடியாது. வந்த ஆன்சரை, இந்த ஆன்சரு கொடுத்த கொஸ்டினும் கிடையாது, முன்னாடி மைனஸ் அப்ளை பண்ணியும் கிடையாது. அப்போ இது ஆடும் கிடையாது, ஈவனும் கிடையாது. ஸோ சிம்பிள், என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் போட போகிறோம். மைனஸ் எல் டு ப்ளஸ் எல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ எல்லுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ -1 to +1 f of x வேல்யூ இருக்கு, e பவர் ஆஃப் -x into dx. ஸோ 1/1ங்கிறது போட்டாலும் 1, போடலைனாலும் 1. ஸோ அதை விட்டுடலாம். e பவர் ஆஃப் மைனஸ், சொல்லுங்க, எனக்கு புரியல சொல்றது. ஓகே ஓகே கேட்கலையே நீங்க என்ன பேசுறீங்க? ஓகேவா? ஸோ e பவர் ஆஃப் -x ஆஃப் -1, this is -1 to +1 போட்டாச்சு. இப்போ a நாட்டோட வேல்யூ பாருங்க, மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 பவர் மைனஸ் ஆஃப் -1 போட்டோம்னா +1 மாறிடும். சரிங்களா? இது புரியுதா? கிளியரா? e பவர் 1 மைனஸ் e பவர் -1. ஸோ e பவர் 1 மைனஸ் e பவர் 1 இது எங்கேயாவது பார்த்த ரிசல்ட் மாதிரி இருக்கா சார்? சைன் எக்ஸோட ரிசல்ட். நான் வேற ஒரு கலர் எழுதி காமிச்சிடுறேன். இது ஒரு ஃபார்முலா தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் x மைனஸ் e பவர் -x டிவைட் பை 2. இதே போல காஸ் hxோட ஃபார்முலா என்ன வரும்? பிளஸ்ன்னு வரும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டென் இருக்கு, e பவர் எக்ஸுக்கு பதிலாக 1 இருக்கு, இந்த 2 மட்டும் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டா போதும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் சைன் h எக்ஸுக்கு பதிலாக 1 இருக்கு. ஸோ திஸ் இஸ் a நாட் வேல்யூ. அப்போ இந்த கொஸ்டினுக்கு a நாட் கேட்டால் நமக்கு போட தெரியும். a நாட் மட்டும் இதுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 2 sin h. இப்படி தாங்க கேட்பாங்க, அதனால தான் போடுறோம் ஒவ்வொன்றா. ஓகேவா? இதே போல் a எண்ணை கண்டுபிடிக்கலாம், இதே போல் b எண்ணையும் கண்டுபிடிக்கலாம். இங்கே a எண்ணும் b எண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூவி ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. யூவி மெத்தட் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால வாட் இஸ் ஃபார்முலா? e பவர் ஆஃப் anx ax sin nx ஃபார்முலா, e பவர் ஆஃப் ax sin bx, e பவர் ஆஃப் ax cos bx ஃபார்முலா எடுத்து நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் போடுவோம். போடலான்னா சொல்லுங்க, போடுறேன். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, கண்டினியூ பண்ணி போடலாமா இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? போடுங்க சார். போடலாங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். an is equal to, ஸோ டேரெக்டாக ஃபார்முலா சேரும் போயிடலாம். 1/1 -1 to 1 f of x value e power of -x cos n pi x by l, l value 1 into dx. ஸோ இதை கொஞ்சம் ரீரிட்டன் பண்ணிக்கலாம். இந்த 1 போயிட்டு வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. e பவர் ஆஃப் -x cos n by x into dx. இப்போ a is equal to -1, b is equal to, what is the b here? n pi. கிளியரா சொல்லியிருக்கேன், b is equal to n pi. ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே என்ன எழுத போகிறோம்? e பவர் ஆஃப் -x டிவைடட் பை a ஸ்கொயர் 1 ஸ்கொயர், b ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஸ்கொயர், a cos b சொல்லுவோமா? aன்றது என்ன? -1 cos n pi x. ஓகேவா?
cos of n pi x plus b value n pi sin n pi x, and the overall limit you have to apply -1 to +1. -1 அப்ளை பண்ணா என்ன, +1 அப்ளை பண்ணா என்ன. அதுக்கு முன்னாடி இந்த டினாமினேட்டர் பிளேஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தனியாக வெளியே கொண்டு வச்சுக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா இங்கே என்ன இல்லை, எக்ஸே கிடையாது. எக்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டா போதும், ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். -cos n pi x plus n pi sin n pi x. இப்போ இதுக்கான லிமிட் -1 to +1 எடுத்து அப்ளை பண்ணலாம். 1/1 plus n square pi square. இப்போ பாருங்க, -1 எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறேன், e power of -1 +1 எடுத்து அப்ளை பண்ணுறேன். -cos n pi எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியாச்சு, n pi அப்படி இங்கே இருக்கு, sin n pi அப்ளை பண்ணியாச்சு, இப்போ -1 எடுத்து அப்ளை பண்ணுறேன், e power +1 வந்துடும், -cos of -n pi வரும். சரிங்களா, என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே -n pi வரும் ப்ளஸ் n pi sin of -n pi. அப்பர் லிமிட்டு சார் sin n pi ஆப்வியஸ்லி 0. அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் வரப்போகுது, 1/1 plus n square pi square e power of -1 power n. இந்த மைனஸை முன்னாடி கொண்டு போயிட்டேன், -e power of -1, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், e power 1 of -1 power n. இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக எழுதி இங்கே பார்க்கலாம், கம்ப்ளீட் பண்ணுங்க டக்குன்னு. சார் ஒன் டவுட் சொல்லுங்க சார், cos of -n pi வந்து cos of n pi கிடையாதா? ஆமாம், cos of n pi தான். cos of n pi வேல்யூ என்ன, -1 power n. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ -1 power n ஜென்ரலாக இருக்குது, an போட்டுட்ருக்கோம். ஸோ an is equal to what is the term, -1 power n காமனாக வெளியே எடுத்து எழுதிட்டோம்னா டிவைட் பை 1 plus n square pi square இருக்குது. இப்போ உள்ள என்னென்னலாம் டேர்ம்ஸ் இருக்குது, e power 1 e power -1 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், -1 power n 2 times of sin h1 பார்த்துருக்கோம், sin h hyperbolic of 1 பார்த்துருக்கோம் இதை. அப்போ அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் a n வேல்யூ, திஸ் இஸ் கால்டு an வேல்யூ. an கூட இன்னும் நீட்டாக ரீரைட் பண்ணலாம், 2 -1 power n sin hyperbolic of 1 divided by 1 plus n square pi square. ஸோ இதே போலவே அப்படியே cos n-க்கு bn போடலாம். bn-க்கு நான் ஆன்சர் மட்டும் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, bn-க்கு ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன், -1 power n 2n pi divided by 1 plus n square pi square sin hyperbolic of 1. இது bn ஓட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா?
ஒரு சம் ஆஃப் ரேஞ்சில் வர ஒரே ஒரு சம் போட்டோம்னா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த சீரியஸ் நான் சொல்லிடுறேன், அது சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? சாரி, சீரியஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மறந்துச்சு. முடிச்சாச்சுங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ் சார். ஸோ இங்கே ஆர்எம்எஸ் வேல்யூன்னு ஏதாவது ஃபார்முலா கேட்டாங்கன்னா எழுதிக்கிங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. இந்த 4 சப்ஜெக்ட்லேயே கூட ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது ஆர்எம்எஸ் வேல்யூ, எஃபெக்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ் எஃபெக்டிவ் வேல்யூ. So y bar, actually it is a y bar square is equal to 1 divided by b minus a integration a to b f of x the whole square into dx. Suppose இந்த இடத்துல ஸ்கொயர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ரூட்டுக்குள்ளே கொடுத்துருப்பான், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸ்வெல்ஸ் தியரம், இது நம்ம தினமும் பார்ப்போம். பர்ஸ்வெல்ஸ் தியரம். ஸோ பர்ஸ்வெல்ஸ் தியரம் ரொம்ப சிம்பிள். a0 ஸ்கொயர் பை 4, அதாவது a0 ஸ்கொயர் பை 2 சொன்ன இடத்துல a0 ஸ்கொயர் பை 4 சமேஷன் an ஸ்கொயர் ப்ளஸ் bn ஸ்கொயர் n is equal to 1 to infinity, that is equal to 1 divided by 2 pi plus pi f of x the whole square into dx. சார் சம் l கொடுத்துட்டா என்ன சார் பண்றது? பையிலே ஆன்சர் போட முடியும். சிம்பிள், அங்க பைக்கு பதிலாக l, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ நியர் பை இதே போலவே இருக்கும். ஆர்எம்எஸ் வேல்யூ மாதிரியே கொடுத்துருப்பாங்க இங்க. 1 divided by 2 pi, அதாவது b வேல்யூ பிளஸ் பை, அந்த ஆர்எம்எஸ் வேல்யூ தான் இங்க இருக்கு. புரியுதுங்களா சொல்றது? இன்னொரு ஒரு ஈஸியான ஐடியா சொல்றேன். a0 an bn என்னதுங்க? ஆன்சர். ஆன்சர் ஸ்கொயர். வாட் இஸ் f of x? Question square. So this is actually Parseval's identity. Parseval's theorem, Parseval's identity ன்னு கேட்டாங்கன்னா answer square is equal to question square or question square is equal to answer square. answer தான் என்ன இருந்துச்சு? a0 இருக்கு, bn இருக்கு, an இருக்கு. So question என்ன இருக்கு? f of x இருக்கு. clear? ஓகேங்களா? ஓகே சார். ஆனா அந்த 1/2 வராதுல்ல சார்? எங்கங்க? a0 ஸ்கொயர் கண்டிப்பா இல்ல வரும் கண்டிப்பா வரும். அது ஃபார்முலா நம்ம ரெகுலரா எழுதும்போது அந்த 1/2 வராது. ஆமா, ரெகுலரா எழுதும்போது 1/2 வராது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரெண்டோட ஆவரேஜ்ன்ற மாதிரி தான் சொல்றோம். ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா இது ரெண்டு கொண்டு வேணா ஆவரேஜ்ன்ற மாதிரி தான் கணக்கு. பர்சனல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் பண்ணும்போது நமக்கு அந்த 1/2 வந்துட்டோம் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த சீரியஸ் மட்டும் எழுதிட்டு நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போக போகிறேன். இல்லை எப்பயும் நான் நெக்ஸ்ட் பேஜ் போக போகிறேன்னா டக்குன்னு ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்கேன், அதான் பெட்டர். ஸோ ஜென்ரல் சீரியஸ் ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர். இந்த சீரியஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பை 6 தான், வேற எதுவுமே கிடைக்காது. வேற எந்த சம்முக்கு எப்பேற்பட்ட சம்மு கொடுத்து இந்த சீரியஸை கேட்டாலும் இதுதான் ஆன்சர், 5 ஸ்கொயர் பை 6. ஓகேவா?
அதே போல் கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் எல்லாமே ஆர்டராக இருக்கு இல்லையா? ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துடலாம். ஈவன் நம்பர்ஸ் இதே எப்படி கேட்கலாம் நாங்கள்? சமேஷன் ஆஃப் சேம் இதுவே சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர் பை ஒன் டிவைடட் பை n ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. n is equal to 1 to infinity. n is equal to 1 to infinity. இப்படி கொடுத்தாலும் இதே ஆன்சர் தாங்க. சரிங்களா? ஸோ இது இப்படி இருக்கா? இப்போ ஆட் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். 1 by 1 ஸ்கொயர், 1 by 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 5 ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். எல்லாமே ஆட் மட்டும் தான் பண்ணுறேன். 5 ஸ்கொயர் பை 8, 5 ஸ்கொயர் பை 8. தேர்ட் பாருங்கள், 1 by 1 ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 3 ஸ்கொயர் மைனஸ் 1 by 4 ஸ்கொயர் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் 5 ஸ்கொயர் பை 12. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்றதை நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக பார்த்துக்கங்க. ஸோ ஆட் நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூஸுக்கு 5 ஸ்கொயர் பை 8, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணனா எனக்கு 5 ஸ்கொயர் பை 6, 1 by 1 இப்படி ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் பை 12. இப்போது ஆட் நம்பர்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். சம்டைம்ஸ் ஆட் நம்பர்ஸ் மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸில் உங்களுக்கு ஸ்கொயர் டேர்மில் வந்துச்சுன்னா என்ன? 5 ஸ்கொயர் பை 32. இப்போ ஒரே நிமிஷம் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். பை கியூப் வருதுங்க. ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லெவலில் கியூபிக்கில் சொல்லியிருக்காங்க. பை பவர் 3 டிவைட் பை 32. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் 4ல் இருக்குது சார் அப்படின்னா பவரில் 4ல் வரக்கூடியது இருக்குது. பர்சனல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போடுவாங்க. 1 by 1 power 4, 1 by 2 power 4, 1 by 3 power 4 எல்லாமே ப்ளஸில் இருக்குது. தட் இஸ் பை பவர் 4 by 90. பை பவர் 4 by 90. ஸோ வெறும் ஆட் நம்பர்ஸ் மட்டும் வருது சார் அப்படின்னா 1 by 1 power 4 ப்ளஸ் 1 by 3 power 4, 1 by 5 power 4 போயிட்டே இருக்குது. 5 power 4 by 96. ஸோ இவ்வளோ தாங்க சீரியஸு. இதை மட்டுமாவது திரும்ப திரும்ப படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எல்லா நம்பரும் அடுத்தடுத்த அடிஷனில் வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் பை 6. அடுத்து ஆட் நம்பர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் பை 8. ஆட் ஈவன் எல்லாம் மாற்றி எல்லா நம்பரும் ப்ளஸ் ஆர் மைனஸில் ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் பை 12. பவர் 3ல் வந்துச்சுன்னா 5 கியூப் பை 32. பவர் 4ல் எல்லா நம்பரும் ஆட் பண்ணிச்சுன்னா 5 பவர் 4 டிவைட் பை 90. ஆட் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம்னா 5 பவர் 4 டிவைட் பை 96. சரிங்களா? ஓகேங்க. ஸோ எனி டவுட்?